கொசுக்கள் அழிக்கிற மரம்னு சொல்லி சொல்லலாம். அது இந்த மரம் தான். இந்த மரம் பச்சை இலை இருக்கு. அதுல ஒரு சிவப்பு பூ எந்த கொசுக்கா? இல்லை நான் அப்படி கேட்கலக்கா. உள் பிரதேசங்கள்ல என்னதெல்லாம் வளருமோ அதெல்லாம் தான் வளர்ந்தாங்க. 1945 பிரிட்டிஷ்காரங்க ஃபஸ்ட்டு ஜெயிலு வைக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் ஒரு படம். ஏன்னா இது ஸ்ட்ராபெரி தோட்டம், கேரட் தோட்டம் அப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் ஒன்றுமே தெரியலையே, பூரம் தைலியாக தானே தெரியுது. அதான் கேட்க. அது நீங்கள் சொல்கிறத கவனிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவில் ഏറ്റവും ஹைட் கூடிய மலையாகும். கடல் மட்டத்திலிருந்து 4800 அடி உயரம் ஆனமுடி மலைன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆனமுடி. ஆமாம் 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 அதுதான் ராஜமலைன்னு சொல்லுவாங்க. ராஜமலை வரையாடுகள்லாம் இருக்கா, அந்த வரையாடு இருக்கிற இடத்துல ராஜமலை. ஆனமுடி சிகரம். அங்கே வரையாடுன்னு சொல்லி ஒரு ஆடு இருக்கு. ஆமாம் அதுதான் தமிழ்நாட்டோட தேசிய அது இது மாநில விலங்கு. அப்போ அந்த ஆடு வந்து ഏറ്റവും കൂടുതൽ 5000 ஆடுகள் இருக்கிறது அங்கே தான். புலிகளோட சரணாலயம் அது. அதாவது நீங்கள் வச்சிங்க இரவிகுளா நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு கேட்கணும். இது இருக்கிறது உயிரோட இருக்கிற ஒரு. சரி ஆஸ்திரேலியாவில் கங்காருன்ற மாதிரி நம்ம ஹைரேஞ்ச் ஏரியா மூணாருக்கு வந்து ராஜமலைன்ற இடத்துக்கு வரையாடு தான் அதோட சின்னம். வரையாடு மீன்ஸ் அதோட பிரத்யேகதை என்னன்னு கேட்டா, அதை புலி கூட வேட்டையாட முடியாது. எங்க ஊர்ல ரெட்டியாப்பிட்ட ஒரு மலை இருக்கு, அதுல ஒரு சிலை வச்சிருக்காங்க ஆடு. அது யாருக்குமே தெரியாது வரையாடுன்னு. ஏன்னா இப்ப நம்ம வரையாடு பார்க்க முடியுமா? முடியாது. ஆமா ஆமா ஆமா. இந்த ரெண்டு மரத்துல தான் ஒரு சிவப்பு பூ. அடுத்த மாசம் மறுபடியும் அங்க போட்டோ பார்த்தனே. அந்த மரத்துல வந்து ஒரு பசத்தன்மை இருக்கு. அந்த பூவில் வந்து ஒரு பசத்தன்மை இருக்கு. அதுல இருந்து கொசுக்கள் எல்லாம் இருந்து அழிஞ்சு போகுன்றது தான். 40-50 காலகட்டத்துல எல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமா ஆமா. இப்போ மலேரியா வந்து குறைய ஆளுகளை இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி மரங்களை பிரிட்டன்ல இருந்து பிரிட்டிஷ் மகாராணி கொண்டு வந்து இங்கே வச்சு வளர வச்சு. அப்படி கொசுக்களே இல்லாத ஒரு மூணாறு நேரத்துக்கு கொசு இருந்துச்சா? இல்ல கொசே கடிக்கல. கொசு இல்ல, இருந்தா தானே கடிக்கிறது. அதுதான் அந்த மூணாரோட பிரத்யேகதை. என்னன்னா இயற்கையை கிடையாது, ஒரு ரூம்லயும் ஃபேன் கிடையாது, ஆனா கொசு கடிக்கல. இயற்கை எப்பவும் பாதுகாத்தோம்னு சொன்னா அந்த இயற்கை வந்து நமக்கு வந்து நல்ல காட்சிகள் கொடுத்துட்டு இருக்கும். எப்படி சரி எங்க 24 மில்லியன் ml வந்து நமக்கு அந்த காற்றை வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் மாற்றிக்கிட்டே இருக்கும். மரங்கள் மட்டும். பூமி எப்பவும் கூலிங் இருந்தால் தான் மழை பெய்யும். அதனால இயற்கை மரத்தை எப்பவுமே பாதுகாக்கணும், இயற்கை எப்பவுமே பாதுகாக்கணும். மரத்தை வெட்ட அது வெட்டுவாங்க, ஆனா மூணாறுல வெட்ட மாட்டாங்க. ஆமா மூணாறுல இல்ல, அதான் சொல்றேன். அதாவது மறுபூமியில இருந்த ஏதோ ஒரு பேரு ஒரு மறுபூமியை வனமா மாத்திருக்காரு. ஏன் மாத்திருக்காங்கன்னா, அன்னைக்கு வண்டியில எத்தனை பேர் இருக்கோம்? 11 பேர் இருக்கோம். ஆமா. இந்த 11 பேரும் 2 மரம் வச்சா என்னாச்சு? 22 மரம் ஆச்சு. ஒரு வீட்டு முன்னாடி ஒரு ஏரியாவில் 22 மரம் வச்சோம்னா அது ஒரு வனம். அது சிலப்போ மாமரமா இருக்கும், சிலப்போ சக்க மரமா இருக்கும், അല്ലെങ്കിൽ வேற ஏதாவது இருக்கலாம். ஆனா நாம மரம் வைக்கிறதுக்கு முன் வரணும்ல. அப்படி 140 கோடி ஜனங்கள் இருக்காங்க. 140 கோடி ஜனங்களும் 2 மரம் வச்சா என்னாச்சு? இந்த பூமி மறுபூமியாவே இருக்காது, எல்லாமே வனபூமியா இருக்கும். அந்த மரங்களையும் வன்னிய மிருகங்களும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். காரணம் வனத்தை உண்டாக்குறது வந்து மிருகங்கள் தான். அந்த மிருகங்கள் வாழ்ந்தாதான் நாம வாழ முடியும் அப்படின்றத நாம வந்து எப்போதுமே மனசில் ஆகிக்கிறோம். அங்கே இருக்கிற கருவு மரம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு நேரத்தில் தண்ணியே இல்லாம வாழக்கூடிய ஒரு மரம்.
அந்த மரம் இருக்கிறதுனால தான் அந்த நிலத்தடி நீரெல்லாம் குறைஞ்சது, வேற மரங்கள் வளராது. பின்ன காத்தாடி மெயின், பாறை உடைக்கிறது, பின்ன இந்த கொக்கோ கோலா மாதிரி உள்ள கம்பெனிகள் இருக்கு, அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு. இது எல்லாம் தான் நம்ம ஒரு நாட்டோட ஒரு சாபக்கேடு. என்னன்னு கேட்டால் கொக்கோ கோலா கம்பெனிலேருந்து வர்ற விஷம். இங்க வந்து நீர் கருவே கிடையாது. நம்ம அதுக்கு நன்மை இருக்கிற வந்துடும். கொக்கோ கோலாவில் வந்து ஒரு கீடநாசினி கலப்பாங்க, அதாவது ஒரு பூச்சி மருந்து. ஆமா இல்லை நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு பிறகு நீங்க நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. குடிக்கிற ஆளுக்கு நல்லா சொல்லுங்க. சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நீங்க அதுல கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா அதுல வந்து ஒரு கீடநாசினி கலப்பாங்க. கீடநாசினின்னு சொல்றது வந்து ஒரு விஷம், விஷத்தன்மை, அதாவது பூச்சி மருந்து அதுல கலப்பாங்க. அதை வந்து நீங்க வாஷ் பேசின் கழுகுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டாய்லெட் கழுகு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி காரியங்கள்ல யூஸ் பண்ணலாம். அப்ப அந்த அளவுக்கு போற இதனால டெய்லியும் ஓரா நாள் ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் பீஸாவும் கொக்கோ கோலா மாத்திரம் குடிச்சிட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க, அந்த புள்ள ஒரு மந்த புத்தியா இருக்கு. அதாவது புத்தி வந்து மந்தமாய், மந்த புத்தினா கிறுக்குக்கா, கிறுக்கு மேனி அப்படிதானே இருக்கு. அல்ல கிறுக்குன்றது வேற, மனநிலை. மந்த புத்தின்றது வேற. மந்த புத்தின்றது நாம அட்வான்ஸா சிந்திக்காது, ஒரு மாதிரி மக்கு பிடிச்ச மாதிரி, யோசிக்க ஆரம்பமா இருக்கிறது, மக்கு பிடிச்ச மாதிரி. இந்த நேரத்துல செய்யற பிரவர்த்தியை கூட ஸ்லோவா செய்யுது, நாம் என்ன செய்யறோம் தெரியாம கூட செய்யுது. அதுதான் மந்த புத்தி. அதுக்கு மெயின் காரணம் இந்த கொக்கோ கோலா மாதிரி உள்ள காரியங்கள் நம்ம குடிக்கிறதுனாலையும், பீஸா, பர்கர் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் சாப்பிட்றது. அதாவது காலாவதி ஆனதும் ஃப்ரிட்ஜில் வச்சது சாப்பிடவே கூடாது. ஓகே, இனி நீங்கள் கமெண்ட் சொல்லலாம்.